விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய ஊரில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நகரமே இந்த மாநகராட்சி சுற்றி எல்லாமே வயல்வெளி பகுதி தான். இந்த வயல்வெளியில் இருக்கக்கூடிய விவசாய குடும்பத்திலேருந்து நான் வந்து டிகிரி முடித்து சென்னையில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஒய்ஃபும் சிவில் இன்ஜினியராக அங்கே ஒர்க் பண்ணாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி பெரிய அளவில் வந்து பொருளாதார நெருக்கடியும் விலைவாசியுடைய உயர்வு பல்வேறு நெருக்கடியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட இன்றைக்கி பெரிய அளவில் கட்டப்பட்ட கட்டுமானங்கள் வீடுகள் வந்து வியாபாரம் இல்லாதனால அங்கே நான் திருநெல்வேலிக்கு குடிபெயர்ந்து இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு சாதாரண ஒரு டீ தொழில் சொல்லியில் இங்கே நான் துவக்கி தொழில் நடத்திட்டு இருக்கேன். எங்கள் ஊரை பொறுத்தவரை ஏன் நாங்கள் சென்னைக்கு போனோம்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான விவசாயம் வந்து இன்றைக்கி கடுமையான இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயத்தினுடைய பாதிப்புக்கானால அதை விட்டு பெண்கள் பெரும்பகுதியான விவசாய கூலிகளாக இருந்தவங்க இன்றைக்கி அந்த தொழிலை விட்டு பீடி போன்ற பீடி சுற்றுறது, பீடி ஒட்டுறது, இது மாதிரியான தொழிலில் பெரும்பகுதியான தொழில் செய்து அந்த ஜீவனாம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வருவாயில் தான் வாழ்க்கையே எங்கள் மாவட்டத்தில் பெரும்பகுதி நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த பீடி தொழிலும் இன்றைக்கி இந்த ஜிஎஸ்டி வரி உயர்வுனால கடுமையாக அந்த தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்குது. வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பன்னாட்டு கம்பெனியுடைய சிகரெட்டினுடைய முகம் அதனுடைய பாதிப்பு இந்த தொழிலுடைய பாதிப்பு கடுமையாக இருக்குது. பெரும்பகுதியாக எங்களுடைய மாவட்டத்தில் பெரிய தொழிற்சாலை என்பது பெரிய அளவில் இல்லை. நான் என்னுடைய வியாபாரம் பார்த்திங்கன்னா டீ ஷாப் தான். டீ, காபி, இது மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸு, இது மாதிரியான தொழில் செய்துட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய தொழிலில் ஒரு நாளைக்கு தினசரி வருவாய் ஒரு 10,000 வரைய நான் கடை துவங்கும் போது நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டம் இந்த 9 ஆண்டில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கி உப்பு, சாதாரண மாவு, இது போன்ற சாதாரண ஜனங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு இன்றைக்கி கடும் விலை உயர்வு. இந்த விலை உயர்வுனால் இன்றைக்கி என்னென்னா இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான மக்கள் கிராமம் சார்ந்து வந்து தான் இங்கே வரோம். அந்த கிராமத்திலேருந்து இங்கே வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை என்பது இன்றைக்கி இந்த நகரத்துக்குள்ளே பெரும்பகுதி குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து இலவச பேருந்து இருக்கிறதுனால மக்கள் வராங்க, தன்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போயிருந்தாங்க. பெரும்பகுதியான அதை தவிர்த்து இன்றைக்கி ஜவுளியோ இல்லை சின்ன சின்ன பொருள் வாங்கக்கூடிய இது மாதிரி எங்களுடைய சில்லறை வணிகம்லாம் கடுமையான நெருக்கடிக்கு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. ஒன்று விலைவாசி உயர்வு, கடுமையான உயர்வு. எந்த பொருள்னாலும் நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா கடும் உயர்வு என்பது இந்த ஜிஎஸ்டியால் வந்திருக்கு. சாதாரணமாக இன்றைக்கி ஒரு பெரிய ஹோட்டலில் போய் இன்றைக்கி ஒரு இட்லி சாப்பிட்டாலோ ஒரு தோசை சாப்பிட்டாலோ 6 ரூபா வரி என்பது இன்றைக்கி வந்திருக்கு. சாதாரண ஏழை எளிய மக்களுடைய இந்த விவசாய வீட்டு குழந்தைகளுடைய வருவாய் என்பது இன்றைக்கி ரொம்ப பின்தங்கி இருக்குது. இப்போ எனக்கு வந்து மெட்ராஸில் வேலை இல்லாமல் நான் இந்த ஊரில் வந்து தொழிலை துவங்கியிருக்கேன். இந்த தொழிலை வச்சு தான் என் பிள்ளைகள் படிக்க போகுது. அந்த படிப்பு தேவைக்கான பணத்தை நான் கட்டுதேன். இன்றைக்கி வந்து ஓரளவு தனியார் பள்ளிக்கு வேணால் ஒரு 50,000 மாதம் வேணும். ஆனால் வீட்டு வாடகைன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 6,000லேருந்து 20,000 வரைய ஒரு வருமானம் இருந்தால் தான் முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழிற்சாலை மாதிரியான பெரிய தொழில் நிறுவனமாக இருக்கிறது துணிக்கடை தான். 2 பெரிய தொழில் நிறுவனம் இருக்குது, அல்லது நகை செய்யக்கூடிய நகை நிறுவனங்கள் இருக்குது. இதை விட்டு அந்த திருநெல்வேலி மாநகரத்துக்குள்ளே பெரிய அளவில் வேலை வாய்ப்பு இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 8,000லேருந்து ஒரு 15,000 தான் இந்த மாதிரியான நிறுவனத்தில் சம்பளம் கொடுக்காங்க. அந்த சம்பளத்தை வச்சுட்டு இந்த திருநெல்வேலி மாநகரத்துக்குள்ளே வாடகை கொடுக்கறது, கல்விக்கு நிதி செலவு பண்ணது, அன்றாட உணவுத் தேவை உட்பட கடும் நெருக்கடி இருக்குது. அப்போ இந்த நேரையில் போய் அவங்க அதை மிச்சப்படுத்தி ஒரு செருப்பு கடையில் போய் செருப்பு எடுக்கவோ ஒரு ஜவுளி கடையில் போய் துணி வாங்குறதோ என்பது இன்றைக்கி சாத்தியமில்லை. அன்றாட பாடு, எங்களுடைய அன்றாட தேவை அன்னைக்கு கழிக்கிறது பெரிய கஷ்டமாக அதை நோக்கி ஓடுவது தான் இருக்குது. ஆனால் பிஜேபி அரசாங்கம் பெரிய தம்பட்டை அடுக்கு. நீ பாரதிய ஜனதா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பல்வேறு சாதனை செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் வந்து 18வது மக்களவை தேர்தலில் நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. அது வெறுமனே பெரிய புகழும் விளம்பரம் பண்ணுறது தான் இருக்க தவிர சாதாரண விவசாயினுடைய தொழிலாளிகளையோ அல்லது இந்த பீடி தொழிலாளிகளுடைய வாழ்க்கையிலையோ ஒரு சிறிய அளவு கூட முன்னேற்றம் என்பது இந்த 9 ஆண்டு காலத்தில் பாரதிய அரசால் செய்யப்படலைங்கிறது தான் இங்கே உள்ள மக்களுடைய நிதர்சனமான உண்மை. மீண்டும் இந்த மோடி இந்தியாவுக்கு வந்தால் மதர் சார்பற்ற தன்மையோ இல்லை மக்களுடைய சகிப்புத்தன்மையோ இல்லை மக்களுடைய ஒற்றுமையோ எந்த விதத்திலையும் அது வந்து சரியாக இருக்காது. எனவே மோடி மீண்டும் வரக்கூடாது என்பது எங்கள் மாதிரியான விவசாயினுடைய குடும்பத்து வீட்டு பிள்ளைகளுடைய நோக்கம். அதாவது ஒரு காலத்தில் 80% மக்கள் தொகையில் 80% பேர் விவசாயிகள், விவசாய தொழிலாளி விவசாயிகளாக இருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 20% குறைஞ்சிருது. அதாவது விவசாய தொழில் வந்து ஒரு கட்டுப்படியாகாத சூழலில் போனதுனால விவசாயிகள் இன்றைக்கி கட்டுமான தொழிலாளியாக பெயிண்டர்களாக மாறிட்டாங்க. அதாவது இந்த அரசாங்கம் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு உத்தரவாதமான ஒரு விலையை கொடுக்காதனால அந்த விவசாயிகளுக்கு இந்த விலைவாசி கட்டுப்படியாதனால இன்றைக்கி அவ்வளோ பேரும் விவசாயத்தை விட்டு போயிட்டாங்க.
இந்த பகுதியில் 3 போகம் விளைந்த இடங்கள்லாம் இன்றைக்கி 1 போகம் விளையிறதுக்கே மிக கஷ்டப்பட்டு இருக்குது. ஆகவே இந்த அரசாங்கம் தொடர்ந்து நீடித்தால் விவசாயம் பொய்த்துவிடும். அதே மாதிரி நான் ஒரு எல்ஐசி முகவராக இருக்கிறேன். அதாவது 1956க்கு முன்னாடி ஒரே ஏராளமான தனியார் நிறுவனங்கள் இருந்தது. அதுபோல் ஏழை எளிய மக்களுடைய சேமிப்பை சூறையாடுச்சு. அதையிலேருந்து பொதுமக்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் எல்ஐசிங்கிற நிறுவனம் துவங்குச்சு. 1956 5 கோடி முதலீடுகள் துவங்கப்பட்ட எல்ஐசி 1991 வரை அது நல்ல மக்களுக்கு சிறப்பான சேவை செய்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது உள்ள அரசாங்கம் 1991 இருந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் தனியார் எல்ஐசி தனியாருக்கு இன்சூரன்ஸ் பண்ணுவதற்காக அனுமதி கொடுத்தது. அதுலேருந்து இன்றைக்கி தனியார் நிறுவனம் நிறைய பெருகிருச்சு. ஆனால் இன்றைக்கி அவங்களும் துவங்க தனியார் நிறுவனமே 4-5 நிறுவனம் ஏற்கனவே மூடியாச்சு. அவங்களுடைய சேமிப்பு என்னவாகுங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆகவே பொதுத்துறை நிறுவனங்கள் அரசாங்க நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்னா இந்த பிஜேபி அரசாங்கத்தை தோற்கடிக்குங்கிறது அவசியம். ஸோ இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி மிக குறைவு, மக்களுடைய வாங்கும் சக்தி மிக குறைவு. இதனால் நாடு பஞ்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தொழிலாளிகளை, விவசாயிகளை, பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மோடி அரசாங்கம் தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த பகுதியில் மெக்கானிக் வேலை மற்றும் எனக்கு தெரிஞ்ச கூலி வேலைகளையும் பார்த்து எனதோட வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமான வேலை தான். அதை போன 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிம்மதி, அதாவது பொருளாதாரம் இப்போ நானும் இல்லை, பொதுவாகவே தினக்கூலி பார்க்குறவங்க ரொம்ப சிக்கலான நிலைமையில தான் இருக்காங்க. எப்போ அந்த ஆட்சி மாறும், மோடி ஆட்சி எப்போ போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. இப்போ பார்க்க சாதாரணப்பட்ட ஒரு தாத்தா வயசான ஆட்கள்கிட்ட போய் மோடி ஆட்சி ஐயா, மோடி ஆட்சி அது வேண்டவே வேண்டாம் ஐயா, எங்கள் பேங்கில் 1000 ரூபா போட்டோம்னா அவங்களே ஒரு மெசேஜை போட்டுட்டு 1000 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபா பிடிச்சிட்டு மாதம் 100 ரூபா 200 ரூபான்னு பிடிச்சி அந்த பணத்தை கொள்ளையடிக்காங்க. எப்படி, அதாவது வழிப்பறியிலேயே டிசைனாக எப்படி டிஜிட்டல் முறையில் கொள்ளையடிக்கிறங்கிற முறையை கற்றுக் கொடுத்ததே இந்த மோடி தான். ஆனால் இந்த மக்களோட பாவம் வந்து சும்மா விடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்தியாவில் வந்த நாளில் இருந்து, இந்தியாவில் பிரதமர் நான் தான் பிரதமர்னு வந்த நாளில் இருந்து ஊரம் இந்த இந்தியாவில் இருக்கிறத விட வெளிநாடுகளில் சுற்றினதுனால தான் அதிகம். இந்தியாவில் ஏதாவது ஒரு நம்ம வந்து மக்கள் பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கையில் அமித்ஷாட்ட இந்த எங்கள் அலுவலகத்தில் பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு அதை இப்போ டிஎஸ்மி அதாவது பண இழப்பு நடவடிக்கைன்னு ஒரு நடவடிக்கை சொல்லிட்டு இருக்கையிலேயே என்ன செய்வாங்கன்னா, அதை பற்றி மக்கள் பேசி அதில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த எரிஞ்சிட்டு இருக்கையிலே அமித்ஷாவை அங்கே போய் சொல்லி அலுவலகங்களில் பூரா இந்தி மொழி ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி திசை திருப்புற வேலை. அந்த இதை மூடிக்கிட்டு இதை திறந்து விட்டுட்டு அப்படி அதை வந்து மறுநாள் சொல்லுவார், அதை கட்டாயமாக நாங்கள் ஆக்குவோம், அலுவலகங்களில் பூரா ஹிந்தி தான் பேசணும், தமிழ் பேசக்கூடாது அப்படின்னு. எல்லா மாநிலத்திலும் அந்தந்த மொழியில் வராது, பொதுவாக அப்படி தான் வரும் அப்படிம்பாரு. ஏன்னா நம்ம செய்கிற தப்பை மறைக்கிறதுக்காண்டி, மோடி செய்கிற தப்பை மறைக்கிறதுக்கு அவங்க உள்ள தலைவர்களை வச்சு இந்த மாதிரி மக்கள்கிட்ட மறைக்கிற வேலை. முந்திலாம் நம்ம ஃபோனு ஒரு தொலைபேசி எடுத்தாச்சுன்னா வச்சுருக்கலாம், இன்கமிங் கையில் வச்சிருக்கேன்னு வச்சுருக்கலாம், அந்த ஃபோனை கையில் வச்சிருக்கிறதுக்கு மாதம் 150 ரூபா கட்ட வேண்டியதாக இருக்குது. இன்கமிங்க்கு இப்போ 150 ரூபா கட்டணும். இதெல்லாம் நம்ம அடிக்கிற கொள்ளையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலைவாசி உயர்வு. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இல்லாத ஒரு மனிதர்னா அவர் மோடி தான். இன்னைக்கு பல நாடுகள் இருக்குது உலகத்தில், 127 நாடுகள் மேலே இருக்குது. இருக்கிறதுலையே துன்பமாக உள்ள நாடு இந்தியா தான் அப்படின்னு 126 இடத்துல வந்திருக்கு. இப்போ மிக துன்பத்திலையும் வேதனையிலையும் சுகாதாரத்திலையும் சீர்கெட்டு கிடக்கு. ஏன்னா 36 கீழே தான் இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னால். பின்லாந்து தான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது. பின்லாந்துங்கிற நாடு தான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது மகிழ்ச்சியிலையும் சந்தோஷத்துலையும். ஒரு பிரதமர் நம்ம நாட்டை எடுத்தாச்சுன்னா நம்ம நாட்டில் கல்வியிலையும் மருத்துவத்திலையும் சுகாதாரத்திலையும் முன்னேற்றம் வரணும்னு நினைப்பாரு. ஆனால் இப்படி ஒரு கேடுகட்ட பிரதமர் இருக்காரு தெரியுமா இந்தியாவில். ஆனால் உண்மையிலேயே சொல்லுதான், டெய்லி காலையில் எந்திரிச்சா என்ன சொல்லுவார் அப்படிங்கிற பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு செய்தி சொல்ல போகிறாரு, நாளைக்கு வந்து அறிவிக்க போகிறேன் அப்படின்னாலே மக்கள் மறுநாள் காலையில் என்ன நடக்குமோ தெரியலையே, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே அப்படிங்கிற பயம்தான் இருக்குது. டெய்லி பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த இந்தியாவை காப்பாற்றணும்னா இப்போம்லாம் நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு இல்லையா ஐயா, இந்திய சுதந்திரத்தை காப்பாற்றணும், இந்திய மறு சுதந்திரத்துக்காண்டி இப்போ போராடக்கூடிய டைம். உண்மையிலேயே சொல்லுதேன், இது நம்ம வந்து வாக்களிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. மறு சுதந்திரம் இனியும் இந்த மோடியை நம்ம கையில் வச்சிருந்தோம்னு வச்சுட்டுங்களேன், இந்தியாங்கிற ஒரு இதே காணாமல் போயிடும். ஏன்னா அவருக்கு இந்தியாங்கிற வார்த்தையே பிடிக்காது. அதனால் நான் சொல்லுதேன், இனிமேல் இந்தியாவை அவங்க கையில் மோடி கையில் இருந்துச்சுன்னா இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு உண்மையிலே ஆளே கிடையாது. உண்மையிலே சொல்லுதேன். அதனால் கண்டிப்பாக இந்த திருப்பு இது மறு சுதந்திர போராட்டம், உண்மையிலேயே சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்களோ இல்லையோ, இதுதான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு.
சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு நினைச்சோம்னா அந்த காலத்தில் இல்லையே, நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்னு நினைக்கவங்க பூரா இந்திய சுதந்திரத்தில் போராடுற மாதிரி இந்த மோடியை தூக்கி வீசணும். என் பாப்பா சொல்லுவா, என்னம்மா ஆச்சு இம்மா இப்படி போய்கிட்டு இருக்கோமா, நம்ம வாழ முடியலையம்மா, எப்பா எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி போட்டுக்கிட்டே இருக்காரப்பா அப்படின்பா. அதாவது தயிருக்கு ஜிஎஸ்டி, அரிசிக்கு ஜிஎஸ்டி, வாழ முடியுமா ஐயா? ஐயா உப்புக்கு ஜிஎஸ்டி, உப்புக்கு வரி போட்டதுக்கு காந்தி போராட்டத்தில் இறங்கினாரு, உப்புக்கு வரி போட்டதுக்கு. ஆனால் அந்த மனுஷன் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி, பால், குடிக்கிற தண்ணி, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. வாழ முடியுமாங்க? ஒரு மனுஷன் வாழணும்னு நினைக்கணும். அதாவது மற்ற நாடுகளில் டாக்டர்ஸு, கல்வித்துறை வளரணும்னு பிரதமர்லாம் நினைப்பாங்க, நம்ம நாடு தான் ஃபஸ்ட்டாக வரணும், மற்ற நாடை விட நம்ம நாடு ஃபஸ்ட்டாக வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் ஒரு எப்படிப்பட்ட மனிதன் பாருங்க. அது வரக்கூடாது, கல்வி கற்கக்கூடாதுன்னு நீட்டு, எல்லா துறைக்கும் நீட்டு, மருத்துவத்துறையில் மட்டும் இல்லை, பொறியியல் துறை எல்லா துறைக்கும் நீட் தேர்வுன்னு வச்சுருக்காரு. இப்போ நீட் தேர்வு 0 மார்க் எடுத்தாலும் பாஸ். அப்போ அந்த நீட் தேர்வு எதுக்கு? அப்போ எல்லாம் ஏமாற்று வேலை. உண்மையிலே சொல்லணும்னா அமித்ஷாவையும் மோடியும் அந்த கூட்டத்தையும் கைது பண்ணி சாதாரணமாலாம் விசாரிக்க கூடாது. உண்மையிலே சர்வதேச நீர்மன்ற கோட்டத்தில் போட்டு தான் இவரை விசாரிக்கணும். உண்மையிலே இவங்கெல்லாம் இங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது ஜனநாயக படுகொலைனா பல படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா துறையிலையும். அதாவது எல்லா துறையும் இன்னைக்கு சோழியை முடிச்சிட்டாங்க. டெல்லியில் ஆளக்கூடிய முதல்வரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க முதல்வரை. இப்படி முதல்வரை எந்த காலத்திலேயே முதல்வரை அரெஸ்ட் பண்ணாங்க? ஏங்க அரெஸ்ட் பண்ணக்கூடியது மோடியும் அமித்ஷாவையும் அரெஸ்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ராதாரவி அவங்க அணியில் உள்ள ராதாரவி சொன்னாங்க, உலகத்திலே இந்த இந்தியாவிலே 2 குற்றவாளி, அது மோடியும் அமித்ஷாவும் தான். அவங்கள கைது பண்ண அந்த நாடு சுத்தமாயிருன்னு சொன்னாரு. அதை மாதிரி அவங்கள கைது பண்ண நிற்கணும். அவங்கள தான் ஏன் கைது பண்ணணும்? அவங்கள கைது பண்ணதை விட்டுவிட்டு இந்த நாட்டில் பாவம் இந்த கெஜ்ரிவாலுங்கிறது இந்த தேசத்துக்காண்டி ஒரு லஞ்சத்தை ஒழிய வைக்கணும், ஊழலை ஒழிய வைக்கணுங்கிற அந்த முதலமைச்சரை கைது பண்ணி உள்ளே கொண்டு போட்டிருக்காங்க. இது ஜனநாயகத்துக்கு படுகொலை. இது நீதிமன்றமும் துணை போய் தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. ஓட்டு போட்டு ஒருத்தன் பணம் வாங்கினா ஐயா நான் பிடிச்சிருவேன். அதே இது எம்எல்ஏவே விலைக்கு வாங்கி அங்கே ஒரு ஆட்சி அமைக்கிறாருன்னா மிரட்டி, அப்போ அதை நான் கண்டுவிட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒருத்த பண்ரோட்டியை திரும்பினா நான் பிடிப்போம், பல கோடியை திருடினா நாங்கள் பிடிக்க மாட்டாங்க. சமம் இது. உண்மையிலேயே அதான் நடக்கு. அதாவது ஒருத்தன் ஓட்டுக்கு பணம் வாங்கினா அதை நாங்கள் பிடிப்போம், தேர்தல் ஆணையம் நாங்கள் கண்டிக்கிறோம்னு சொல்கிறாங்கல்ல. எம்எல்ஏ விலை வாங்கிட்டு இருக்காரு அந்த பிரதமர். எம்எல்ஏ விலை பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு அந்த கேள்வியை கேட்கணும்ல. இந்த பணம் எவ்வளோ, எங்கேருந்து அந்த பணம் வந்துச்சு? 50 கோடி கொடுக்க, 100 கோடி கொடுக்க, இந்த பணம் எங்கே வந்துச்சுன்னு தேர்தல் ஆணையம் கேட்கணும்ல. அப்படின்னா தானே ஜனநாயகம் இருக்குன்னு அர்த்தம். இதை விட்டாச்சுன்னு வச்சுடுங்களேன், இந்தியாவை நீங்கள் சொன்ன மாதிரி காப்பாற்றவே முடியாது. நாங்கள் கண்ணு கலங்கி வேதனையில தான் சொல்லுறோம். இந்திய சுதந்திரத்தில் நான் இப்போ பங்கு பெற்றிருக்கேங்கிற ஒரு உற்சாகத்திலையும் வேதனையிலும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதை விட்டாச்சுன்னா இந்தியா காப்பாற்றவே முடியாது ஐயா. நான் சீரியஸாக சொல்லுதேன் ஐயா. இந்த பேட்டி மூலமாக நான் சொல்கிறேன், இந்திய தேசங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தர் ரத்தமும் ஒவ்வொருத்தர் உயிரியும் அன்னைக்கு 30 கோடி மக்களில் 30 கோடியும் வரல, 300 பேர் அல்லது 3000 பேர் தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த தேசங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க அதை காப்பாற்றணும், இந்திய தேசத்தை காப்பாற்றணும்னா ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிக்கணும்னு இந்த தலைமையோட கேட்டுக்கொள்கிறேன். ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது, கேக்குறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.